ஓகே, ஸ்டூடெண்ட் கிரேட் ப்ரோக்ராம், செகண்ட் ப்ரோக்ராம். இதுல என்ன போட்டிருக்கு? கெட் மார்க்ஸ் ஃபார் 3 சப்ஜெக்ட். அதே மாதிரி முன்னாடி போட்ட ப்ரோக்ராம் மாதிரி 3 சப்ஜெக்ட் மார்க் வாங்கணும். இதுல வந்து லைன்ல கடைசியா என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஓகே, இஃப் த மார்க் இஸ் கிரேட்டர் than 75 in any of the 2 subjects, then print pass and also print the subject where the mark is greater than 75. ஓகே, 2 சப்ஜெக்ட்ல மார்க் வந்து 75க்கு மேல இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா பாஸ்ன்னு பிரிண்ட் பண்ணணும். அதே மாதிரி எந்த 2 சப்ஜெக்ட்ல 75க்கு மேல இருக்குன்னு பிரிண்ட் பண்ணணும். சோ அதை மாத்தி சொல்லணும்னா கீழே நான் திரும்ப இன்னொரு கமெண்ட் செக்ஷன் ஆட் பண்றேன். ஸோ ஐ வில் ரீஃப்ரேஸ் த சென்டென்ஸ். இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஏதாவது 2 சப்ஜெக்ட்ல 75 இருக்கலாம். ஏதாவது 2 சப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்ன காம்பினேஷன்ஸ்லாம் வரும்? ஐ வில் ஆஸ்க் சம்ஒன். சுபஸ்ரீ, ஏதாவது 2 சப்ஜெக்ட்ல 75 அப்படின்னா என்னென்ன காம்பினேஷன்ஸ்லாம் வரும்? ஹலோ, சொல்லுமா. அண்ணா ஏதாச்சும் 2 சப்ஜெக்ட்னா லைக் இங்கிலீஷ் ஆர் தமிழ், அப்படி இல்லைன்னா தமிழ் ஆர் மேக்ஸ் ஆர் ஈவன் இங்கிலீஷ் மேக்ஸ், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு 2 காம்பினேஷன்ல 75 வரும். ஃபர்ஸ்ட்ல இருந்து நீ திரும்ப சொல்லு. இல்லனா இவங்க வந்து மார்க் கிரேட்டர் தென் 75 ன்னு சொல்லிட்டாங்க. ஏதாச்சும் இல்ல நீ சொன்ன ஆன்சர் கரெக்ட் தான். நீ சொன்ன ஆன்சர்ல நீ திரும்ப சொல்லுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து either இங்கிலீஷ் ஆர் தமிழ் 2 சப்ஜெக்ட்ல கிரேட்டர் தென் 75 வரலாம். அப்படி இல்லைன்னா தமிழ்ல ஒரு மேக்ஸ்ல வந்து 75 வரலாம். ஆர் இங்கிலீஷ் ஆர் மேக்ஸ்ல வந்து 75 கிரேட்டர் தானே வர சான்ஸ் இருக்கு. ஓகே, நான் இந்த क्वेश्चन உன்ட்ட நான் ஏன் இந்த ஆன்சர் 2வது தடவை நான் ஏன் ரிப்பீட் பண்ண சொன்னேன்னா, நீ ஒரு இடத்துல ஆபரேட்டர் நீ மாத்தி சொல்ற. நீ என்ன தப்பு பண்றன்றது தெரிஞ்சு இது நீ திரும்ப ரிப்பீட் பண்ண முடியுமா? ரிப்பீட் அகைன். 1 செகண்ட். ஏதாவது 2 சப்ஜெக்ட்ல 75 மார்க் இருக்கணும். ஏதாச்சும் 2ன்னா சரி, ஓகே, நீ திங்க் சொல்லு. ஆர் யூஸ் பண்ணா ஏதாச்சும் 2ன்றப்ப கம்பேரிட்டிவ்ல 3ல இருந்து 2ன்னா ஆர் யூஸ் பண்ணலாம். ஓகே, பிரியா பாலாஜி. அண்ணா சொல்லுங்க. சொல்லுமா. சோ இது என்னென்ன காம்பினேஷன்லாம் வரும்? ஆனா ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் தமிழ் வரும்னா, அடுத்து தமிழ் மேக்ஸ், அப்புறம் இங்கிலீஷ் மேக்ஸ் வரும்னா. ஓகே, அது அப்படியே ஒரு சென்டென்ஸா சொல்லு. ஏதாவது 2 சப்ஜெக்ட்ல 75 மார்க் இருக்கான்னு செக் பண்ணனும். எப்படி செக் பண்ணலாம்? இஃப் வந்து இங்கிலீஷ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 75. இல்ல இஃப் கண்டிஷன்லாம் அடுத்து. நான் புரோகிராமிங்கே நான் வரல. அது இங்கிலீஷ்ல ஒரு சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ணி சொல்லு, தமிழ்ல ஒரு சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ணி சொல்லு அப்படின்றேன். இங்கிலீஷும் தமிழும் ஒரு காம்பினேஷன்ல வரும்னா, அப்புறம் தமிழும் மேக்ஸும் ஒரு காம்பினேஷன்ல வரும், அப்புறம் இங்கிலீஷும் மேக்ஸும் ஒரு காம்பினேஷன்ல வரும்னா. ஓகே, குட். ஆத்மிகா. ஆனா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஆர் தமிழ் அண்ட் மேக்ஸ் ஆர் இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் இந்த காம்பினேஷன்ஸ். ஓகே, சுபஸ்ரீ கிட்ட தான ஃபர்ஸ்ட் கேட்டேன். அண்ணா இப்போ என்ன தப்புன்னு புரிஞ்சுதா? புரிஞ்சிருச்சுனா. ஓகே, சோ காம்பினேஷன் அப்படின்னு இருக்கும்போது இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் 75 மார்க்குக்கு மேல இருக்கலாம். இல்லனா தமிழ் அண்ட் மேக்ஸ்ல 75 மார்க்குக்கு மேல இருக்கலாம். இல்லனா இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ்ல 75 மார்க்குக்கு மேல இருக்கலாம். அப்போ ஏதாவது 2 சப்ஜெக்ட்ல 75க்கு மேல இருக்கணும். அப்ப நான் என்ன பண்றேன்? இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல 75 மார்க்குக்கு மேல இருக்கணும். நான் இங்க யூஸ் பண்றது அண்ட் ஆபரேட்டர். இல்லனா தமிழ் அண்ட் மேக்ஸ்ல 75க்கு மேல இருக்கணும். இல்லனா இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ்ல 75க்கு மேல இருக்கணும். இல்லையா? நான் பிளைனான இங்கிலீஷ்ல இப்படிதான் சொல்லுவேன். தட் மீன்ஸ்
இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இதுல 75 மார்க்குக்கு மேல இருக்கணும் இல்லையா? இல்லனா ஆர் இல்லனா தமிழ் அண்ட் மேக்ஸ்ல, இது இஃப் ஸ்டேட்மெண்ட் கிடையாது, நான் பிளைனா இங்கிலீஷ்ல எழுதுறேன், அவ்வளவுதான். சின்டாக்ஸ் தப்புன்னுலாம் பார்க்காதீங்க, இது நான் இங்கிலீஷ்ல எழுதுறேன், ப்ரோக்ராம் கிடையாது. தமிழ் அண்ட் மேக்ஸ்ல 75க்கு மேல இருக்கலாம். இல்லனா கடைசி காம்பினேஷன் என்ன? மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ். ஓகே, மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ். இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ்ன்னு போட்டா அதுல ஏதாவது தப்பு இருக்கா? நோ நோ கிடையாது. ரைட். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் 75க்கு மேல இருக்கணும். இல்லனா தமிழ்லயும் மேக்ஸ்லயும் 75க்கு மேல இருக்கணும். அதுவும் இல்லனா மேக்ஸும் இங்கிலீஷ்லயும் 75க்கு மேல இருக்கணும். இந்த கண்டிஷன் யாருக்காவது புரியலையா? யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? குழப்பமா இருக்கு, டவுட்டா இருக்கு? எனிவன்? அப்ப தேர்ட் சப்ஜெக்ட் நம்ம கன்சிடரே பண்ண தேவையில்லையா? அதுமே கூடி இருந்திருக்கலாம், குறைஞ்சு இருந்திருக்கலாம்லண்ணா. இருந்திருக்கலாம். ஆனா எனி 2 சப்ஜெக்ட் தானே எனக்கு 75 வேணும்னு கேக்குறாங்க. அந்த தேர்ட் ஒண்ணு கம்பேர் பண்ணவே இங்கிலீஷ்ல வந்து 80, தமிழ்ல வந்து 85, இதுல 90. இப்போ ஃபர்ஸ்ட் 2 சப்ஜெக்ட் மார்க் எடுத்து பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து 75க்கு மேல இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு. 3வது மார்க் என்னவா இருந்தா நமக்கு என்ன? 0வா இருக்கட்டுமே. 3வது மார்க் நமக்கு தேவையா? ஓகேண்ணா. ஏன்னா கொஸ்டின்ல அது சொல்லவே இல்லையே. எனி 2 சப்ஜெக்ட் தானே கேட்டிருக்காங்க. அப்போ 3வது சப்ஜெக்ட் மார்க் என்னவா இருந்தாலும் இட் டசன்ட் மேட்டர். அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? 3வது சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட்ல 75க்கு மேல இருக்கணும், 3வது சப்ஜெக்ட் மார்க் இப்படிதான் இருக்கணும்னு ஏதாவது சொன்னாங்களா? இல்லண்ணா. எஸ் சந்தியா. அண்ணா எனக்கு இப்ப என்ன டவுட்னா, நீங்க சொன்ன சினாரியோ ஓகேண்ணா. இப்ப ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் 75 இருந்ததுன்னா அந்த சப்ஜெக்ட் நேம் பிரிண்ட் ஆகிறதுக்கு என்ன கண்டிஷன்? எனக்கு ஆனா ட்ரை பண்ணேன், பர்டிகுலரா அந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் கண்டிஷன் யூஸ் பண்றேன், அதான் பிரிண்ட் எஃப் கொடுத்துதான் நான் டிஸ்பிளே பண்றேன். அது கொஞ்சம் சொல்லுங்க. சரி, அது போடுவோம். சோ இது இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் இது புரிஞ்சிருச்சு இல்லையா? அடுத்து அந்த பிரிண்ட்டுக்கு நம்ம அப்புறம் வருவோம், நான் சொல்லித்தரேன். டெஃபினட்டா பிரிண்ட் பண்ணுவோம், நான் வரேன், அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரேன். இப்ப நான் போட்டிருக்கிறதுல வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இது ஏன் நான் இப்படி போட்டிருக்கேன், ஏன் இப்படி போடல அப்படின்னு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இப்படி போடுறதுக்கு பதிலா இப்படி போட்டிருக்கலாமே, அந்த மாதிரி ஏதாவது சஜஷன்ஸ் இருக்கா? இந்த கண்டிஷன்ல டவுட் வரலண்ணா. நீங்க அடுத்து தேர்டு போவீங்கல்ல, அப்பதான் டவுட் இருக்கு. அப்பதான் டவுட் வருமா? ஓகே ரைட். ஸோ உங்க டவுட்டை வந்து நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே நான் கிளியர் பண்ணிடணும்ன்றது என்னோட எண்ணம். அப்படி கிளியர் பண்ணிட்டேன்னா ஐ எம் அ வெரி குட் டீச்சர். நான் சொல்லி கொடுக்க, நீங்க இப்ப டவுட்னு மைண்ட்ல இருக்கிறது நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே கிளியர் ஆயிடணும். தட் மீன்ஸ் ஐ எம் அ வெரி குட் டீச்சர். ஓகே. இஃப் மார்க் இஸ் கிரேட்டர் தேன் 60 இன் ஆல் 3 சப்ஜெக்ட்ஸ் தென் பிரிண்ட் பாஸ். எல்லா சப்ஜெக்ட்லயும் 60க்கு மேல இருக்கணும். இங்கிலீஷ்லயும் 60க்கு மேல இருக்கணும், தமிழ்லயும் 60க்கு மேல இருக்கணும், மேக்ஸ்லயும் 60க்கு மேல இருக்கணும். 3த்துலயுமே 60க்கு மேல இருக்கணும் இல்லையா? சோ இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அண்ட் மேக்ஸ் 3த்துலயும் 60க்கு மேல இருக்கணும். சொல்லு மாத்மிகா. ஆனா நீங்க இங்க இங்கிலீஷ் 80, தமிழ் 85, மேக்ஸ் 90ன்றப்போ அது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை பண்ணும், செகண்ட் கண்டிஷன் 60 விடவும் அபவா இருக்கும்லனா, அப்ப எதை? சோ எல்லாமே இஃப் எல்இஃப்ல தான் கொடுக்குறோம் இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் எல்இஃப்குள்ளேயே வந்துரும், 2வது எல்இஃப்க்கு போகவே செய்யாது. ஓகே. சோ இது நான் ஜஸ்ட் கொடுத்திருக்க ப்ரோக்ராம நான் பிளைனா இங்கிலீஷ்ல எழுதுறேன். நான் அது இப்ப எழுதுறது அல்காரிதம்னு வச்சுக்கோங்களேன், இல்லனா ஃப்ளோ சார்ட், however you call it. அல்காரிதம்னு வச்சுக்கோங்க. சோ அதுதான் எழுதுறேன் நான். ப்ரோக்ராமா நான் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இஃப் எல்இஃப்னு போடும்போது ஏதாவது ஒரு கண்டிஷனுக்குள்ள தான் போகும் இல்லையா? ஓகே. ஃபர்ஸ்ட் கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா செகண்ட் கண்டிஷன் போவாது. அதான். ஓகே. ஓகே குட். இஃப் ஸ்டூடண்ட் ஸ்கோர்ட் எஸ் பிரியா. அத தென் கண்டிஷனுக்கு எழுதிருக்கீங்களா 5வது லைன்ல, அதுக்கு நீங்க பண்ணாம அதுக்குள்ள அடுத்த கண்டிஷன் போறீங்கனா அந்த பிரிண்டா? ஆமாண்ணா. அந்த பிரிண்ட் பாஸ்ன்றது அது எப்படி போடணும்ன்றது நான் போடுறேன், சொல்றேன். ஓகே. சரியா? நான் இப்ப வந்து எந்த கிரேடுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது மட்டும் தான் போட்டுட்டு இருக்கேன்.
பிரிண்ட் பண்றது நான் கீழே அடுத்து ப்ரோக்ராம் வரும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் என்ன பண்ணலான்ட்டு. ஓகேண்ணா. ஓகே. ஸோ இஃப் மார்க் இஸ் கிரேட்டர் தேன் 60 அது பார்த்துட்டோமா? இஃப் ஸ்டூடெண்ட் ஸ்கோர்டு 100 in any one subject, then it is pass. Print which subject the student scored 100. Any one subject, அது எந்த சப்ஜெக்ட்ல வேணா 100 இருக்கலாம். ஸோ இங்கிலீஷ்ல 100 இருக்கலாம் இல்லையா? ஸ்டூடெண்ட் ஸ்கோர்ட் 100 in any one subject அப்படின்னா இங்கிலீஷ்ல 100 இருக்கலாம், இல்லைன்னா தமிழ்ல 100 இருக்கலாம், இல்லைன்னா மேக்ஸ்ல 100 இருக்கலாம் இல்லையா? 3 சப்ஜெக்ட்ல ஏதோ ஒண்ணு, 3த்துலயும் 100 கிடையாது, 3ல ஏதோ ஒண்ணு 100. இங்கிலீஷ்ல 100 இருக்கலாம், இல்லைன்னா தமிழ்ல 100 இருக்கலாம், இல்லைன்னா மேக்ஸ்ல 100 இருக்கலாம். இருந்ததுன்னா ஓகே, பிரிண்ட் பாஸ். இந்த இதுக்கும் பிரிண்ட் பாஸ் தான் சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து பாஸ் தான் பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் விச் சப்ஜெக்ட் த ஸ்டூடெண்ட் ஸ்கோர்ட் 100. இந்த 3ல ஏதாவது ஒன்று ட்ரூவா இருந்ததுன்னா எந்த சப்ஜெக்ட்ல 100 மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்றத பிரிண்ட் பண்ணணும். இதுவும் பாஸ் தான். எந்த சப்ஜெக்ட்ல 100 எடுத்திருக்காங்கன்றத பிரிண்ட் பண்ணணும். ஓகே. இஃப் த அபவ் கண்டிஷன்ஸ் ஆர் நாட் மெட், பிரிண்ட் ஃபெயில். இதுல எதுவுமே வந்து இல்லைன்னா கீழே வந்து ஃபெயில் ஆனி, 3மே பாஸ், இதை தவிர எது வந்தாலும் ஃபெயில். இப்போ இந்த 3 கண்டிஷன் இருக்கு இல்லையா? இப்போ ஸ்டூடெண்டோட மார்க் வந்து 100 100 100 3 சப்ஜெக்ட்லயும் சென்டம். நல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட், 3 சப்ஜெக்ட்லயும் சென்டம். லைன் நம்பர் 16 கண்டிஷன் பாஸ் ஆகணுமா, 17 கண்டிஷன் பாஸ் ஆகணுமா, 18 கண்டிஷன் பாஸ் ஆகணுமா? எந்த கண்டிஷன் பாஸ் ஆகணும்? 16ண்ணா. சரி, அப்போ அந்த 18 கண்டிஷன் எப்போ பாஸ் ஆகும்? 3 சப்ஜெக்ட்லயும் 100 எடுத்திருக்கான். ஒரே ஒரு இதுல மட்டும் 100 எடுத்திருந்து மத்ததெல்லாம் வந்துட்டு 60 விட கம்மியா, ஐ மீன் 75 விட கம்மியா இருந்துச்சு. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நான் போட்டிருக்க இந்த ஃப்ளோல ஸ்டூடெண்ட் வந்து இப்போ இங்க ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பிரிண்ட் ஏன்னு வச்சுக்கோமே. திஸ் இஸ் கோயிங் டு பிரிண்ட் ஏ, திஸ் இஸ் கோயிங் டு பிரிண்ட் பி, திஸ் இஸ் கோயிங் டு பிரிண்ட் சி. 3 சப்ஜெக்ட்லயும் 100 மார்க் எடுத்திருக்கான். என்ன பிரிண்ட் ஆகும்? 16th லைன் ஏ பிரிண்ட் ஆகும். ஆனா பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க, என்ன பிரிண்ட் ஆகணும்? சி. சி. கரெக்டா? 3 சப்ஜெக்ட்ல 100 மார்க் எடுத்திருக்கான், அவனுக்கு ஏன்னு பிரிண்ட் பண்ணலாமா? சி தானே பிரிண்ட் பண்ணணும். ஏன்னா ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல 100 மார்க் எடுத்துட்டான். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நீங்க இங்க போட்டீங்கன்னா 75 மார்க்குக்கு மேல இருக்கா? 2 சப்ஜெக்ட்ல 75 மார்க்குக்கு மேல இருக்கா? எஸ், 2 சப்ஜெக்ட்லயும் 75 மார்க்குக்கு மேல இருக்கு. அப்போ ஏ பிரிண்ட் ஆகும். ஆனா இந்த ஸ்டூடெண்ட் வந்து அதையும் தாண்டி மார்க் எடுத்திருக்கான். அப்போ எந்த கண்டிஷனை நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும்? 18th லைன் இருக்க கண்டிஷன். ஓகே, புரியுதா? ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியம். ஈவன் தோ கொஸ்டின்ல வந்து இந்த மாதிரி சொல்லி இருந்தாலும் நம்ம பிராக்டிக்கலா திங்க் பண்ணி பார்த்தோம்னா அதே ஆர்டர்ல ப்ரோக்ராம் எழுத முடியாது. அவங்க சொல்லியிருக்க அதே ஆர்டர்ல நீங்க ப்ரோக்ராம் எழுதுனீங்கன்னா ரிசல்ட் தப்பா தான் வரும். புரியுதா? புரியுதுண்ணா. இதுதானா டவுட்? சூப்பர்ண்ணா. ஓ, இதுதான் டவுட்டா? வெரி குட். 100 போட்டா எது ஆகுங்கிறது தானே டவுட். அந்த கன்ஃபியூஷன் தானே யாராவது பயங்கரமா காமிச்சிச்சு. ஓகே சனா, ராஜ் பரத், இப்ப நான் சொல்லி கொடுத்தது புரிஞ்சுதாப்பா? கேக்குதா சார்? கேக்குதுப்பா. ஓகே சார், புரிஞ்சு சார். சரி, இந்த லைனை ஏன் இங்க போடக்கூடாது, ஏன் மேல போடணும்னு சொல்றேன். அது அந்த கண்டிஷன் தான் சார். 100க்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல 100 மார்க் எடுத்திருந்தா அந்த கண்டிஷன் தான் சார் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகணும். ஓகே, சோ இப்போ இந்த மாதிரி இப்போ 3 சப்ஜெக்ட்லயும் 100, இப்போ இந்த மாதிரி போட்டோம்னா இதுல என்ன பிரச்சனை வரும்? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் லைன் தான் சார் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபர்ஸ்ட் 75க்கு மேல இருந்தாலே அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகி அதுக்குள்ள போயிடும் சார். அதுல என்ன பிரிண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்கோமோ அது பிரிண்ட் ஆகும் சார். ஓகே,
ஆனா அதுக்கப்புறம் லைன் நம்பர் 18ல சியும் பிரிண்ட் ஆகுமா? ஆமா சார். ஓகே சரி. லாவண்யா. சொல்லுங்க. ஓகே, சோ இதுல இந்த லைன் நம்பர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கீழே போடாம ஏன் மேல போடணும்னு சொன்ன, அது புரிஞ்சுதா? புரிஞ்சுச்சுங்க. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் இங்க இருக்கிறதுனால என்ன பிரச்சனை வரும்? ஸ்டூடெண்ட் வந்து 3 சப்ஜெக்ட்ல 100 மார்க் எடுத்திருக்காங்க. இதுல என்ன பிரச்சனை வரும்? அப்படியே ஃபர்ஸ்ட்ல ஏன் எக்ஸிக்யூட் ஆயிடும், அதனால சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இது போட்டா ஃபர்ஸ்டே இது வந்துரும். 100 இருக்காங்க இந்த சப்ஜெக்ட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்படி போட்டா தப்பா வரும்ண்ணா. ஃபர்ஸ்டே வந்து அது எக்ஸிக்யூட் ஆயிடும், அதனால கரெக்டா வராதுண்ணா. ஓகே ஃபைன், குட். தேசிகா. அண்ணா சோ இந்த லைன் கீழே போடுறதுனால என்ன பிரச்சனை? அதாவது ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல 100 எடுத்தா சீன் பிரிண்ட் ஆகுறது தானேண்ணா? ஆமா. இங்க இடத்துல அண்டு கொடுத்திருந்தா அப்ப சீன் பிரிண்ட் ஆச்சுன்னா அங்க ப்ராப்ளம். சரி, உன்னோட வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுதுமா. ஃபைன், உன்னோட வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட், தேங்க்யூமா. ஸோ இது வந்து இங்க போடாம ஏன் மேல போடணும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இப்ப இங்க போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டூடெண்ட் வந்து 3 சப்ஜெக்ட்லயும் 100 மார்க் வாங்கியிருக்காரு அப்படின்னா 100ன்றது டெஃபினட்டா 75 மார்க்குக்கு மேல இருக்கு. 2 சப்ஜெக்ட்ல ஏதாவது 2 சப்ஜெக்ட்ல 75க்கு மேல இருக்கா? எஸ், கட்டாயமா 2 சப்ஜெக்ட்ல 3 சப்ஜெக்ட்லயும் 75க்கு மேல இருக்கு. அப்போ ஏன்னு பிரிண்ட் ஆயிரும். ஆனா ஸ்டூடெண்ட் எடுத்தது சென்டம்னு இருக்கிறப்போ வேற ஏதோ ஒண்ணு பிரிண்ட் பண்ணணும், இங்க பிரிண்ட் பண்ணணும். அப்போ கொஸ்டின்ல வந்து இந்த 100க்கு மேல இருக்கிறது கீழே இது இப்படி பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் கீழே சொல்லி இருந்தா கூட உங்க ப்ரோக்ராம் அப்படி எழுத முடியாது. ஏன்னா 100 மார்க் எடுத்திருக்கா, 100 மார்க் எடுத்தா சி பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா கீழே வரவே வராது. ஏன்னா 100 இஸ் டெஃபினெட்லி கிரேட்டர் தேன் 75 இல்லையா? அப்போ இந்த இடத்துலயே அந்த கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை ஆகி அங்கேயே பிரிண்ட் முடிஞ்சிரும், கீழே இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரவே செய்யாது. ஸோ கொஸ்டின்ல கொடுத்திருக்க ஆர்டர்ல தான் நீங்க வந்து இஃப் கண்டிஷன் எழுதணுமான்னா நோ, தட்ஸ் நாட் த கேஸ். திங்க் ப்ராக்டிகலி. ப்ரோக்ராம வந்து கொஸ்டின்ல இருக்கிறத அப்படியே எழுதுனா வராது. ப்ராக்டிகலா யோசிச்சு பார்க்கணும். இது வரைக்கும் நான் பண்ணதுல ஒரு லைன் கூட நான் ப்ரோக்ராம் எழுதல, ப்ராக்டிகலா யோசிச்சு பார்த்துருக்கோம், அவ்வளவுதான் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் திங்க் அண்ட் தென் ரைட் த கோட். கோடை எழுதிட்டு ஆன்சர் வரலன்னு யோசிச்சீங்கன்னா ஆன்சர் வராது. ஃபர்ஸ்ட் திங்க் பிஃபோர் யூ ரைட் எனிதிங் அண்ட் தென் ஸ்டார்ட் ரைட்டிங். ஓகேமா. ஸோ கொடுத்துருக்க லாஜிக்ல அப்படியே ப்ரோக்ராம் எழுதுனீங்கன்னா இட் வில் நாட் ஒர்க். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் மேலதான் இருந்திருக்கணும். இந்த கொஸ்டின்ல உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக தான் இந்த ஸ்டேட்மெண்ட் கீழே இருக்கு. புரியுதா? இவ்வளவு நேரம் நான் சொன்னது புரிஞ்சுதா? புரியுதுண்ணா. குட். புரியுதுண்ணா. இப்போ நம்ம ப்ரோக்ராம் எழுதலாம். குட். ஸோ இப்போ நம்ம இதுக்கு ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிக்கலாம். ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல 100 எடுத்தோம்னா பாஸ்ன்னு பிரிண்ட் ஆகணும். எந்த சப்ஜெக்ட்ல 100 எடுத்திருக்காங்கன்றதும் பிரிண்ட் ஆகணும். கரெக்டா? எஸ் சந்தியா. அண்ணா அதுல 75 இன்க்ளூட் ஆகும்லங்கண்ணா? ஆமா, ஆனா அது நமக்கு அது தேவையில்லைல்ல. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல 100 எடுத்தா பிரிண்ட்னு சொல்லிட்டு வெளியில வந்துடலாம். ஓகே, ஆனா நீங்க கொஸ்டின்ல 2 சப்ஜெக்ட்ல 75 கிரேட்டர் தென் 75 இருந்தாலும் எந்த சப்ஜெக்ட்னு பிரிண்ட் ஆகும். இப்ப ஃபர்ஸ்டே நான் வந்து 100 கொடுத்துட்டோம்னா எனக்கு 100 மட்டும் தான் டிஸ்பிளே ஆகுமே தவிர மார்க் 3 மேத்ஸ்ல 100 எடுத்துக்கிறது மட்டும் டிஸ்பிளே ஆகும். ஆனா தமிழ்ல 75 எடுத்திருக்கிறது வந்து அது பிரிண்ட் ஆகாது இல்ல. அது எப்படி எப்படி கொடுப்பீங்க? சோ ஸ்டூடெண்ட் வந்து 100 100 75 இப்படி ஒரு மார்க் எடுத்திருந்தா ஸ்டூடெண்ட் வந்து பாஸ்ன்னு பிரிண்ட் ஆகணும். அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? பாஸ்ன்னு பிரிண்ட் ஆகணும்.
எந்த சப்ஜெக்ட்ல 100 மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்றது பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஒரு சப்ஜெக்ட்ல 100 மார்க் எடுத்துட்டாலே பாஸ். அப்போ மத்த சப்ஜெக்ட்ல என்ன எடுத்திருக்காங்கன்றது நமக்கு கவலை கிடையாது. கரெக்டா? கரெக்ட்டுங்கண்ணா. ஆனா இந்த சினாரியோ பாத்தீங்கன்னா 3 சப்ஜெக்ட்லயுமே கிரேட்டர் தேன் 75 எடுத்திருக்காங்க. ம். ஸோ அப்ப நான் 3மே வந்து இங்கிலீஷ், தமிழ்லயும் மேத்ஸ்லயும் கிரேட்டர் தேன் 75 ஓகே. 2 சப்ஜெக்ட்ல 100 ஸ்கோர் பண்ணிருக்கீங்க டிஸ்ப்ளே பண்ணணும். ஓகே. இதுல கண்டிஷன் ஓகே ஃபைன். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் இன்னும் வரல. ஓகே. அதாவது எந்த சப்ஜெக்ட்ல மார்க் அதிகமா இருக்கு அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? சப்ஜெக்ட் நேம் பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் இன்னும் வரல. நான் இன்னும் என்ன பிரிண்ட் ஆகணும், பாஸ்ன்னு பிரிண்ட் ஆகணும், அது அந்த ஸ்டேட்மெண்ட்ல தான் நான் இன்னும் நிக்கிறேன். ஸோ இந்த 3 சப்ஜெக்ட்ல ஏதோ ஒன்ல 100 எடுத்துட்டா பாஸ், இல்ல ஏதோ 2 சப்ஜெக்ட்ல 75 எடுத்துட்டா பாஸ், இல்லைன்னா 3 சப்ஜெக்ட்ல 60 எடுத்துட்டா பாஸ் இல்லையா? அது என்னென்ன சப்ஜெக்ட்ல எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றது நான் சொல்றேன். இப்போ இங்கிலீஷ்ல 100 மார்க் எடுத்தா பாஸா? எஸ்ண்ணா. எஸ்ண்ணா. ஓகே. அப்ப மத்த 2 சப்ஜெக்ட்ல என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம செக் பண்ணணுமா? இல்ல. இல்ல இல்லையா? இங்கிலீஷ்ல 100 மார்க் எடுத்துட்டா பாஸ். இஃப் இங்கிலீஷ்ல 100 மார்க் இல்லனா தமிழ்ல 100 மார்க் இல்லையா? இல்லனா மேக்ஸ்ல 100 மார்க் இப்படி இருந்ததுன்னா பாஸ் இல்லையா? கரெக்டா? இந்த 3ல ஏதாவது ஒண்ணுல 100 மார்க் இருந்தா பாஸ். ஏன் லைன் நம்பர் 22ல ஏன் எல்லோ மார்க்ல அண்டர்லைன் பண்ணி காட்டுது? டிக்ளேர் பண்ணல சப்ஜெக்ட் இன்னும். சப்ஜெக்டே இன்னும் டிக்ளேர் பண்ணல இல்லையா? டிக்ளேர் பண்ணலன்னா இப்படிதான் காட்டும். ஸோ நான் இந்த 3 லைனை இங்க இருந்து காப்பி பண்ணி இங்கே நான் போட்டுக்க போறேன். ஓ காட்டாது. ஸோ 3 சப்ஜெக்ட்ல ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல 100 மார்க் எடுத்தா பாஸ்னு பிரிண்ட் ஆகணும். ஆனா இதுல எந்த சப்ஜெக்ட்ல வந்து 100 மார்க் எடுத்தா எந்த சப்ஜெக்ட் நேமையும் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கரெக்டா? அப்போ இங்க வந்து நான் சப்ஜெக்ட் நேம்க்கு இன்னொரு இஃப் கண்டிஷன் போட வேண்டியது இருக்கும். 3 சப்ஜெக்ட்ல ஏதோ ஒண்ணுல 100 மார்க் எடுத்துட்டா பிரிண்ட் பாஸ். ஓகே ஃபைன். எந்த சப்ஜெக்ட் நேம்ன்றது நான் அப்புறமா நான் திரும்ப வரேன். ஓகே, சப்ஜெக்ட் நேம் பிரிண்ட் பண்ற விஷயத்துக்கு நான் திரும்ப வந்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி பாஸ்ன்றது பிரிண்ட் பண்றது மட்டும் நம்ம முடிச்சிருவோம். எல்இஃப் ஏதோ 2 சப்ஜெக்ட்ல 75க்கு மேல இருக்கணும் இல்லையா? சோ இங்கிலீஷ்ல கிரேட்டர் தேன் 75. இந்த இடத்துல வந்து ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் கொஸ்டின் டு சம்ஒன். மத்தவங்க ஆன்சர் பண்ண வேண்டாம். fill in the blanks மாதிரி. தமிழ்ல கிரேட்டர் தேன் 75. இங்க ஏதோ ஒண்ணு வரும். தமிழ்ல கிரேட்டர் தேன் 75. அதுக்கப்புறம் மேக்ஸ்ல கிரேட்டர் தேன் 75. இன்னொரு காம்பினேஷனும் வரும். அதுக்கு வந்து வில் ரைட். சுபஸ்ரீ. ஹலோ. இங்க என்ன வரும்? அங்க வந்து and வரும். ஓகே. இங்க என்ன வரும்? or. ஓகே. பிரியதர்ஷினி எஸ்எம். இப்ப சுபஸ்ரீ சொன்னது கரெக்டா? கரெக்ட் தானா? கரெக்ட் தான். ஓகே. ரிஷாதா, சுபஸ்ரீ சொன்னது கரெக்டா? கரெக்ட் தானா? பர்கானா, சுபஸ்ரீ சொன்னது கரெக்டா? கலாதேவி, எஸ் சார். சுபஸ்ரீ சொன்னது கரெக்டா? கரெக்ட் சார். பிரவீன், சார். ஓகே குட். கரெக்ட் தான். வெரி குட், வெரி குட். அண்ட் சோ இங்க அண்டு போட்ட மாதிரி இங்கேயும் அண்டு இல்லையா? ஆர் சோ இது நான் ஸ்டேட்மெண்ட் இதை கொலாப்ஸ் பண்ணிடுறேன். அண்ட் இங்கிலீஷ்ல 70 கிரேட்டர் தேன் 75 அண்ட் மேக்ஸ்ல கிரேட்டர் தேன் 75 அப்படி இருந்ததுன்னா பிரிண்ட் பாஸ்.
அடுத்தது என்ன, 3 சப்ஜெக்ட்லயும் 60க்கு மேல எடுக்கணும். அப்போ அண்ட் ஆல்ரெடி மேல போட்டிருக்கோம் இல்லையா, எல்இஃப் இங்கிலீஷ்ல கிரேட்டர் தேன் 60 அண்ட் தமிழ்ல கிரேட்டர் தேன் 60 அண்ட் மேக்ஸ்ல கிரேட்டர் தேன் 60 இருந்ததுன்னா அதே பிரிண்ட் பாஸ். இந்த காம்பினேஷன் தவிர எது வந்தாலும் ஃபெயில்னு பிரிண்ட் பண்ணணுமா? ஆமா. எல்ஸ் பிரிண்ட் ஃபெயில். சோஃபார் யாருக்காவது இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இது வரைக்கும் சொன்னதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, ஸோ காம்பினேஷன் ஆஃப் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் எப்படி எழுதணும்ன்றது இப்ப தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ இந்த 3 சப்ஜெக்ட்ல ஏதோ ஒண்ணுல 100 இருந்ததுன்னா பிரிண்ட் பாஸ்னு பிரிண்ட் ஆயிடுது. ஆனா எந்த சப்ஜெக்ட்ல 100 அப்படின்றது பிரிண்ட் ஆகணும் இல்லையா? அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த இஃப்க்குள்ள இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட். இஃப் இங்கிலீஷ்ல ஒரு வேளை 100 மார்க் இருந்தா பிரிண்ட் 100 இன் இங்கிலீஷ். இல்லனா எல்இஃப் தமிழ்ல 100 இருந்ததுன்னா பிரிண்ட் 100 இன் தமிழ். எல்ஸ் இங்க எல்ஸ் பண்ணுமா எல்இஃப் பண்ணுமா? எல்ஸ். ஓகே, ஆத்மிகா. ஆனா 2 சப்ஜெக்ட்லயுமே வந்து 100 இருந்துச்சுன்னா அப்போ 2 சப்ஜெக்ட்டுமே சேர்த்து பிரிண்ட் பண்ணுவோம். மொதல் சப்ஜெக்ட் பிரிண்ட் பண்ணா போதும். ஓகே. ஏன்னா ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல 100 இருந்தா போதும்னு சொல்றோம்ல. சோ ஒரு சப்ஜெக்ட்ல 100ன்னு பார்த்துட்டோம்னா மத்த 2 சப்ஜெக்ட பத்தி நமக்கு கவலை கிடையாது. ஓகே. ஓகே, இங்க ஏன் நான் எல்இஃப் போட்டு, சோ இப்போ நிவாஷினி சொன்னாங்க இல்லையா எல்ஸ் தான் போடணும்னு. மேக்ஸ் எல்இஃப் மேக்ஸ் ஈக்குவல் டு 100. நான் சொல்லனா ஓகே ஓகே, சாரி நேம் நான் கவனிக்கல. 100 இன் மேக்ஸ். சோ இங்க எல்இஃப் போட்டு இந்த 3 சப்ஜெக்ட்ல எந்த சப்ஜெக்ட்ல நான் 100 மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்றத பார்த்துட்டு அந்த சப்ஜெக்ட்ல நான் 100 அப்படின்றத நான் பிரிண்ட் பண்றேன் இல்லையா? இங்க எல்ஸ் போடலாமா எல்இஃப் போடலாமா இல்ல எது போட்டாலும் பிரச்சனை இல்லையா? எது போட்டாலும் பிரச்சனை இல்லைண்ணா. ஏன் எல்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைண்ணா. ஓகே, சோ இங்க ஏன் எல்இஃப் போட்டு மேக்ஸ்ல 100ஆன்னு செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னா, இங்க மேலேயே சொல்லிட்டோம் 3 சப்ஜெக்ட்ல ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல 100 மார்க் வந்தா இங்க கீழே எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். ஒருவேளை மேக்ஸ்ல 100 மார்க்னு வச்சுக்கோங்களேன், இந்த 3 சப்ஜெக்ட்ல மேக்ஸ்ல 100 அப்படின்னா கட்டாயமா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள வரும். இங்கிலீஷ்ல 100ஆன்னு செக் பண்ணோம், கிடையாது. தமிழ்ல 100ஆன்னு செக் பண்ணோம், கிடையாது. அப்ப எந்த சப்ஜெக்ட்ல 100ஆ இருந்திருக்கும்? மேக்ஸ்ல. மேக்ஸ்ல 100 தவிர வேற ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லண்ணா. இல்ல. ஏன்னா மேக்ஸ்ல 100 இல்லாம வேற ஏதாவது மார்க் இருந்திருந்ததுன்னா இந்த இஃப் கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை ஆயிருக்காது, கீழே இந்த எல்இஃப்க்கு போயிருக்கும். கரெக்டா? மேக்ஸ்ல 100 ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல 100ன்றதுனாலதான் இங்க வந்திருக்கு. அப்போ இங்கிலீஷ்ல 100 இல்ல அப்படின்னா தமிழ்ல 100ஆ இருக்கா? தமிழ்லயும் 100 கிடையாது அப்படின்னா கட்டாயமா மேக்ஸ்ல 100. அப்போ எல்ஸ் போட்டாலும் சரி எல்இஃப் போட்டாலும் சரி பிரச்சனை கிடையாது. ஏன் பிரச்சனை கிடையாதுன்னா இதுதான் காரணம். இங்கிலீஷ்ல 100 கிடையாது, தமிழ்ல 100 கிடையாதுன்னா கட்டாயமா மேக்ஸ்ல வந்து 100. எனி क्वेश्चंस? இல்லண்ணா. ஓகே, எனக்கு இப்போ நீங்க ஒரு क्वेश्चन கேட்டீங்கல்ல, 2 சப்ஜெக்ட்ல 100 மார்க் எடுத்தா 2 சப்ஜெக்ட் நேமையும் பிரிண்ட் பண்ணலாமே அப்படின்னு கேட்டீங்கல்ல. பிரிண்ட் பண்ணலாம். அதுக்கு இந்த ப்ரோக்ராம்ல நான் பண்ண வேண்டியது ஒரே ஒரு சேஞ்ச் தான். இந்த எல்இஃப்க்கு பதிலா வெறும் இஃப் ஸ்டேட்மெண்ட் போடணும். அதே மாதிரி இங்க எல்ஸுக்கு பதிலா இங்க சப்ஜெக்ட் நேம் போடணும். இங்கிலீஷ்ல 100 மார்க் இருந்தா 100 இன் இங்கிலீஷ்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, அடுத்து இங்க எல்ஸ் கிடையாது. திஸ் இஸ் அ செப்பரேட் இஃப் ஸ்டேட்மெண்ட். கரெக்டா? இங்கிலீஷ்ல 100 மார்க் இருந்ததுன்னா 100 இன் இங்கிலீஷ்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இதுக்கு எல்ஸ் கிடையாது, முடிஞ்சு போச்சு.
அடுத்த கண்டிஷன், தமிழ்ல 100 மார்க் இருந்ததுன்னா 100 இன் தமிழ்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, அடுத்த இஃப் ஸ்டேட்மெண்ட், மேக்ஸ்ல 100 மார்க் இருந்ததுன்னா மேக்ஸ்ல 100ன்னு பிரிண்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துல 3 சப்ஜெக்ட்லயும் 100 இருந்ததுன்னா என்ன பிரிண்ட் ஆகும்? 3மே பிரிண்ட் ஆகும். ஆத்மிகா சொன்னது கரெக்ட்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? ரைஸ் யுவர் ஹேண்ட். 3மே பிரிண்ட் ஆகும்னு சொல்றாங்க. எத்தனை பேர் அதை நினைக்கிறீங்க? ஓகே, லோவர் யுவர் ஹேண்ட்ஸ். ஆத்மிகா சொன்னது தப்புன்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? அது எப்படி 3 சப்ஜெக்ட் நேம் எப்படி பிரிண்ட் ஆகும்? ஆனா நானே தப்புன்னு தான் நினைக்கிறேன். இப்பதான் ஞாபகம் வருது. ஒரு கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்ததுவே பார்க்காதுலண்ணா. ஓகே இஃப்லயே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா எல்ஸ். ஓகே, சோ எஸ்க்கு ஒரு ஓட்டு, நோக்கு ஒரு ஓட்டு. ரைட், ஃபர்ஸ்ட் அது கரெக்ட் மாதிரி தோணுச்சு, இப்ப வந்து இது கரெக்ட் மாதிரி தோணுது. ஐ வில் எக்ஸ்பிளைன். இந்த இஃப்க்கு நான் எல்ஸ் போடல. ஓகே, இது வந்து ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட். 100 இருந்துச்சுன்னா இங்கிலீஷ்னு பிரிண்ட் பண்ணு, அந்த ஸ்டேட்மெண்ட் அதோட முடிஞ்சிருச்சு. அடுத்தது தமிழ்ல 100 இருந்தா தமிழ்னு பிரிண்ட் பண்ணு, அது அதோட முடிஞ்சிருச்சு. மேக்ஸ்ல 100 இருந்ததுன்னா மேக்ஸ்ல 100ன்னு பிரிண்ட் பண்ணு. ஓகே, இங்க எல்லிஃப் கிடையாது. எல்லிஃப்னு நான் போட்டேன்னா இது ட்ரூவா இருக்கணும், இல்லைன்னா அடுத்த எல்ஸுக்கு போகும், அங்க ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. கரெக்டா? நான் போட்டது எல்லிஃப் கிடையாது, வேற ஒரு இஃப். ஓகே, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இது வந்து 3 டிஃபரெண்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். நீங்க இப்படி ஒரு லைன் பிரேக் போட்டோன்னா மேபி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இது ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட், இது இல்லைன்னா இது செக் பண்ணுன்னு கிடையாது. இதுல வந்து இங்கிலீஷ்ல ஒரு வேலை 90 இருந்தாலும் கட்டாயமா இந்த கண்டிஷன் செக் பண்ணதான் போகுது. ஓகே, 3 இஃப் ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ எல்இஃப் நான் போட்டேன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனா மட்டும்தான் இந்த எல்இஃப்க்கு வரும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா இந்த எல்இஃப்க்கு வரவே செய்யாது. ஓகே, சோ நான் இந்த மாதிரி இஃப் நான் போட்டேன், 3 தனித்தனி இஃப் நான் போட்டேன்னா 3 சப்ஜெக்ட்லயும் 100 மார்க் அப்படின்னா 3 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது இல்லையா? இப்போ கடையில போயிட்டு உங்க வீட்டுல வந்து கடைக்கு அனுப்புறாங்க, முட்டை இருந்தா முட்டை வாங்கிட்டு வா, பால் இருந்தா பால் வாங்கிட்டு வா, உப்பு இருந்தா உப்பு வாங்கிட்டு வா. கடையில எல்லாமே இருக்கு. நீங்க வீட்டுக்கு வரும்போது என்ன வாங்கிட்டு வருவீங்க? 3மே வாங்கிட்டோம். 3மே வாங்கிட்டு வருவீங்க இல்லையா? ஏன்னா உப்பு இருக்குது, பாலும் இருக்குது, முட்டையும் இருக்கு. அப்ப எல்லாத்தையும் தான் வாங்கிட்டு வருவீங்க. உப்பு இருந்தா இப்படி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ப்ளூ பால் இருந்தா ப்ளூ பால் வாங்கிட்டு வா, இல்லைன்னா கிரீன் பால் இருந்தா கிரீன் பால் வாங்கிட்டு வா, இல்லைன்னா ஆரஞ்சு பால் வாங்கிட்டு வான்றாங்க. நீங்க இப்ப எத்தனை பால் பாக்கெட்டோட வீட்டுக்கு வருவீங்க? கடையில எல்லாமே இருக்கு, எத்தனை பால் பாக்கெட்டோட வருவீங்க வீட்டுக்கு? ஒண்ணுண்ணா. ஒண்ணு வாங்கிட்டு வருவீங்களா? எல்லாத்துலயும் ஒண்ணு வாங்கிட்டு வருவீங்களா? ப்ளூ பால் இருந்தா ப்ளூ பால் வாங்கிட்டு வா, இல்லைன்னா ஆரஞ்சு பால் இருந்தா அதை வாங்கிட்டு வா, இதுவும் இல்லைன்னா கிரீன் பால் வாங்கிட்டு வா அப்படின்றாங்க. வீட்டுக்கு வரும்போது உங்ககிட்ட ஒரு பால் பாக்கெட் இருக்குமா, 3 பால் பாக்கெட் இருக்குமா? ஒண்ணுதான் இருக்கும் இல்லையா? ப்ளூ பால் பாக்கெட் எது ஃபர்ஸ்ட், நீங்க எது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டின்னு சொன்னாங்களோ நீங்க அதை தான் வாங்கிட்டு வருவீங்க. இங்கேயும் அதுதான் நடக்கும், 3மே எக்ஸிக்யூட் ஆகாது. சரியா? இந்த இடத்துல இங்க ஆக்சுவலி 3மே எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா பால் இருந்தா பால் வாங்கிட்டு வா, முட்டை இருந்தா முட்டை வாங்கிட்டு வா, உப்பு இருந்தா உப்பு வாங்கிட்டு வா. 3மே எக்ஸிக்யூட் ஆகும். இந்த எக்ஸாம்பிள மைண்ட்ல வச்சுக்கோங்க எப்பயுமே. சரியா? இஃப் வந்து எல்ஸுக்குள்ள போடுறீங்களா இல்ல வெறும் இஃப் போடுறீங்களான்றது தெரியணும். சோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் இது போட்டேன் இல்லையா, 75க்கு மேல இருக்கிறத எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றது டேக் இட் as homework. பண்ணலாமா? பண்ண முடியுமா? 75க்கு மேல இருக்கிற சப்ஜெக்ட் நேம் எப்படி பிரிண்ட் பண்றதுன்றது இப்போ உங்களால பண்ண முடியுமா? பண்ணிடலாம். ஓகே, I will stop the recording.